ஆவியானவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார். டாக்டர்கிட்ட போகிறேன், உடம்பு சுடுது சார் அப்படின்றேன். டெம்பரேச்சர் பார்க்குறாரு, உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்றார். நான் சொல்கிறேன், இல்லை சார் உடம்பு சுடுதுன்னு. காய்ச்சல் இருக்கிறனால உடம்பு சுடுது அப்படின்ற. இந்த உடம்பு சுடுறது இட்ஸ் a symptom ஆஃப் ஃபீவர். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, கொடுக்குறான்ல, அப்படி கொடுத்தான்னா அது எதுக்கான சிம்டம் தெரியுமா? உள்ள ஃபெய்த் இருக்குன்றது. இங்க சொல்றாரு விசுவாசம் இருந்தா பிரியமா இருக்கலாம்னு, அங்க சொல்றாரு உற்சாகமா கொடுத்தா பிரியமா இருக்கலான்றாரு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? உற்சாகமா கொடுக்கறதாண்டா விசுவாசம் என்ற. அப்ப வில் ஆஃப் காட்னு ஒன்று சொல்லி நம்மளை பயமுறுத்துறதுன்னா, வில் ஆஃப் காட் இருக்கு, நீங்க நினைக்கிற வில் ஆஃப் காட் கிடையாது. ஆமென். ஸோ அதை பத்தி பேசுறோம், வில் ஆஃப் காடை பத்தி பேசுறோம். இன்னைக்கு வில் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கா? வில் ஆஃப் காட்ன்றது கடவுளுக்காக டிசைன் பண்ணப்பட்டதா, எனக்காக டிசைன் பண்ணப்பட்டதா? கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வில் ஆஃப் காட்ன்றது வந்து, வில் ஆஃப் காட்ல கல்யாணம் பண்ணிட்டோம்னா எல்லாமே 100% பெர்ஃபெக்டா இருக்குமா? எவன் சொன்னது? அப்படி யாரோ ஒரு. ஸோ அதாவது ஒரு ஒரு அதீதிய ஒரு மாயையான நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டிய. ஏன்னா இயேசுநாதர் சொன்னார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா நடக்கிறப்ப நீ பகீர் ஆயிராதப்பா, முன்னாடியே சொல்கிறேன்றார். ஸோ வில் ஆஃப் காட்ல அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா வில் ஆஃப் காட் எல்லாமே முடிக்கலாமான்னா அது இதை விட. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், அதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அடுத்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதை பற்றியும் பேசுகிறேன். தேவன் ஏற்ற துணையை முடிக்கிறேன்னாரா, சிறந்த துணையை தரேன்னாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு சிறந்த துணையை தருவேன்னு சொல்ல, நான் உனக்கு ஏற்ற துணையை தருவேன்னு. எல்லாரும் சிறந்த துணையை தர்றதுனால தான் பிரச்சனையே வருது. அது சிறந்த துணை தான், ஆனால் உனக்கு ஏற்ற துணையா இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோவில் பக்கத்துல நம்ம கருப்பாகவே தெரியும். இதை கொஞ்சம் கருப்பான குணம் முடிச்சிருந்தோம், நம்ம வெளியே தெரிஞ்சிருப்போம். இப்போ பையனும் கலராக இருக்க, இவனும் கலராக இருக்க, நடுவில் நம்ம மட்டும் கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கு. ஸோ சிறந்த துணையை தேடுவது. ஸோ நிறைய பேருடைய மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இதை பற்றி நம்ம பேச விரும்புகிறோம். இது ரைட்டா ராங்கா? இது ஃபெய்த் கிடையாதா? இது என்னுடைய ரைட் இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் பேச போகிறோம். அதாவது the different ways God takes to fulfill your desire. உங்கள் விருப்பத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் கனம் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற வழியில் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா, தான் தப்பு. அதெல்லாம் நீங்கள் பேசுகிறேன். எனக்கு ஊழியக்கார மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாவே இருக்குது. ஆனால் வரவெல்லாம் ஊழியம் பண்ணாதான் இருக்கிறான். என்ன நினைக்கிது? எனக்கு படம் காட்டினாரு, நானும் அவரை சேர்ந்து ஊழியம் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு ஊழியக்காரராக தேடிட்டு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு பாடகராக தேடிட்டு இருக்கு, இல்லை ஒரு பணக்காராக தேடிட்டு இருக்கு. அது தேவனே காமிச்சதா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுன்ற வார்த்தை தப்பு. அந்த ஊழியம் பண்ணுகிறது என்பது திருமணத்துக்கு பிற்பாடு கூட ஊழிய அழைப்பு பெறலாம். திருமணமான ஒரே மாசத்துல கூட வேலையை எழுதி போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரலாம். நீ இப்போ கண்ட தரிசனம் சரி, ஆனால் நீ போகிற ரூட்டு தான் தப்பு. தேவன் உனக்கு சொன்ன தரிசனத்தை தன்னுடைய வழியில் செய்வார். பணக்காரன மாப்பிள்ளையை பார்த்தேன், நான் வந்து விஷனில் பார்த்தேன், ஆனால் ஒரு பிரதேச கொண்டு வந்து கட்டுற பார்க்குறாங்க அப்படின்னா, ஹூ நோஸ் இட்? கல்யாணமான அடுத்த 6 மாதத்துக்குள்ள ராங் பெர்செப்ஷன் அபவுட் வெட்டிங், அதாவது திருமணத்தை குறித்த தவறான பார்வைகள், ப்ராப்ளம்ஸ் இன் டிலைடு மேரேஜ். அண்ணன் முடிச்சிருக்காரு, அவர் முடிச்சிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த வயசில் தரலையான்னா, அண்ணன் வந்து எம்புட்டு விஷயத்தை ஃபேஸ் பண்ணார், மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளோ ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது, அவருக்குள்ள விசுவாசம் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் எல்லாம் இருந்தும் இவர்களுடைய அவிசுவாசத்தை எப்படி ஜெயிக்க வேண்டியது இருந்தது, அந்த பாதையில் நீங்கள் வர வேண்டிய அவசியம். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வெளியில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடியே பார்த்துட்டு போயிடக்கூடாது, பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து காலத்தே பயிர் செய் என்பது தான் ஆமாம் சரியானது, ரொம்ப முக்கியமானது. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால் ரிவர்ஸில் போனால் 22 வயசில் கல்யாணம் பண்ணிடுவேன். அதனால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் மிக சிறப்பாக ஞானமாக நடந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்.
இஸ் மை விஷ் அண்ட் வில் பி கன்சிடர் இன் காட்ஸ் வில். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பத்தை கடவுள் தன்னுடைய சித்தத்தில் கன்சிடர் பண்ணுவாரா? நிச்சயமாக. அதை குறித்து எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 100 வசனத்தை ஒரு சப்ஜெக்டில் 10 வசனம் பேசணும்னு இருக்கேன். ஒவ்வொரு வசனத்தை விளக்குன்னு தேவையில்லை, ஒரு வசனத்தை விளக்கிட்டு இது 9 வசனம் இருக்கும். அடுத்து வீட்டிலே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்து மாப்பிள்ளை தான் முடிக்கின்றாங்க, நாங்கள் வெளியேறி திருமணம் முடிக்கலாமா? இதெல்லாம் தப்புன்னு நீ கேட்டோன்னு தப்புன்னு ஒரு வரியில் சொல்கிறீங்க. இதை கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கணும். அவன் லைஃப்பில் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், அவன் ஃப்யூச்சரு அப்படின்றதெல்லாம் யோசித்து பளிச்சுன்னு ரிலீஜியஸ் எஃபெக்டில் பேசிடவே கூடாது. உள்வாங்கணும். ஒருத்தன் பிரச்சனையை உள்வாங்கி அவனுடைய கனவுகள், அவனுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் யோசித்து தான் அவனுக்கு பதில் சொல்லணும். பைபிள் அதுக்கு ஓகே சொல்லுதாங்க. ஏன்னா பல இடங்களில் பைபிள் நீங்களாம் வில் ஆஃப் காட்னு பேசுகிறீங்க, ஆனால் பைபிள் பல நேரங்களில் வேறு மாதிரிலாம் பேசுது. இஸ் லவ் மேரேஜ் ராங் ஆர் ரைட், அதை பற்றி பேசுகிறோம். பைபிளில் சில வசனம் சொல்லுது, தன் மனதுக்கு பிடித்த எவனை ஆகிலும், அப்படி ஒரு வசனம் இருக்குது. தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? தன் மனதுக்கு பிடித்த எவளை ஆகிலும் அப்படின்ட்டு. இது எங்கே கொண்டு போய் பேச? அப்போ வாட் இஸ் மென்ட் பை அந்த வேர்டு? ஸோ இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இது போக சக்ஸஸ்ஃபுல் பேர்ஸ் அப்படின்னு சில பேர்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அவங்களாம் எங்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ணன் பார்த்து முடிச்சு வச்சு ப்ராக்கெட்டில் எதெல்லாம் நாங்கள் மற்றவனுக்கு அவ்வளோ விஷயமா தெரியல, ஆனால் எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம், எங்கள் லைஃப்பில் எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள். ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங், இந்த லிபர்ட்டி, இந்த வெளிச்சம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த நாட்களில். அதனால் எங்களை கட்டினார்கள். மாவோவும் மார்க்சிசம் எங்களை கட்டினார்கள். இயேசு எங்களை விடுவித்தார்னு ஒரு புக்கு இருக்குது, அதான் ஞாபகம். அது மாதிரி மோசேயும் சாமுவேலும் மோசேயும் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை கட்டினார்கள். இயேசு எங்களை விடுவித்தார் மாதிரி. ஸோ எதை செய்யக்கூடாது என்று தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களே, எதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை யாருமே எங்களுக்கு தரல. ஹேகின்ல அப்போவே ரீமேரேஜ், டிவோர்ஸ் அதுக்குன்னே தனியாக செமினார்ஸ் எடுத்துருக்குறாங்க, புக்கு எழுதியிருக்கிறாங்க. ரீமேரேஜை பற்றி, டிவோர்ஸை பற்றிலாம் அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்கிறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரீமேரேஜில் எப்படி, டிவோர்ஸே தப்பு, அப்புறம் என்ன ரீமேரேஜ், அப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு அப்பாவாகும்போது தான் உங்களுக்கு அதனோட வழி என்ன செய்யும் தெரியும். உங்கள் பிள்ளையோட லைஃப்பை செட்டில் பண்ண நினைக்கும் போது அது தெரியும். அதெல்லாம் மிருகத்தனம் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யாது தெரியாது. ஆனால் பைபிள் எல்லாருக்குமே எல்லா மேட்டரும் எழுதி வச்சுருக்கு, எல்லா மேட்டரும் எழுதி வச்சுருக்கு. ரீமேரேஜை பற்றி எழுதிருக்கு, செகண்ட் மேரேஜை பற்றி எழுதிருக்கு, எல்லாமே எழுதிருக்கு. ஸோ அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் சில மாதங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் என்பது தேவனுடைய அளவற்ற வல்லமையை பூமிக்கிலே கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம். இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் ஸ்பிரிட் வேர்ல்டில் யூ வில் பி கன்சிடர் அ ரிச் மேன். பூமியில் பணம் வச்சுருக்கேன் எவ்வளோ பெரிய பணக்காரனோ, ஆவிக்குரிய உலகத்தில் விசுவாசம் வச்சுருக்கிறேன் பெரிய பணக்காரன். இங்கே பணம் வச்சுருக்கேன், எதை வேணாலும் வாங்கிடலாம். அங்கே விசுவாசம் இருக்கிறவன் எது வேணாலும் வாங்கலாம், சூரியனை கூட நிப்பாட்டலாம். அதுக்கு எல்லையே கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் கூட இப்போ கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாரையும் மாதிரி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. அப்போ தான் நீங்கள் தேவனோடு நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாரையும் மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கடவுளை விட்டு தூரம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவனோடு நடப்பது என்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுடைய சிந்தனையுடைய கம்ப்ளீட்டு ஒரு டைமென்ஷனே மாறிடும். அந்த இடத்துக்கு உங்களுடைய விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துவார். ஃபெய்த்துன்றது தான் அந்த காட்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணுற ரிமோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விசுவாசமே தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம். தேவனுடைய அளவற்ற வல்லமையை பூமியிலே கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு காரியம்.
அந்த விசுவாசம்ன்ற ஒரு மீடியம் இல்லாட்டி காட்ஸ் பவரை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள நீங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஃபெய்த்தை விசுவாசத்தின் வெளிப்பாடுகள் அப்படின்னு எபிரேயர் 11 பார்க்குறோம். அதான் விசுவாசம் எப்படிலாம் வெளிப்படுகிறது என்பதை. ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட் பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் ப்ரேயர் பார்த்தோம். விசுவாசம் என்பது ஜஸ்ட் ஆக்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட். இட்ஸ் வெரி ஈஸி ஒன். இது என்ன சொல்ல ஒரு எளிமையான ஒன்று. அதாவது வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவது தான். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய இமேஜினேஷன் அதெல்லாம் தேவையில்லை. கடவுள் சொன்னான்னு செஞ்சுட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா அந்த செயலே தேவன் விசுவாசமாக கன்சிடர் பண்ணுறாரு. அப்புறம் விசுவாசம் என்பது உத்தம குணம். இப்படிலாம் பார்த்தோம். இதெல்லாம் ஏற்கனவே விசுவாசத்தை குறித்த ஒரு தவறான படத்துலேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து அது ஒரு ப்ராஃபட்டோட வேலை. பார், உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன். பிடுங்கவும், எதை பிடுங்க வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற தவறான உபதேசங்களை பிடுங்க வேண்டும். இடிக்கவும், எதை இடிக்க வேண்டும்? ஏற்கனவே கட்டி இருந்த அரண்களை இடிக்க வேண்டும். நாட்டவும், எதை நாட்ட வேண்டும்? புதிய தேவனுடைய வார்த்தையை நாட்ட வேண்டும். கட்டவும், எதை கட்ட வேண்டும்? புதிய ஃபவுண்டேஷனை கட்ட வேண்டும். இதான் வேலை. இதுதான் விசுவாசத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினால் நீங்கள் மறுரூபமாகி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மறுரூபமாவீர்கள் சொல்ல வந்த வார்த்தை, நான் பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள்ன்றத சொல்ல வைக்கிறதுக்காக நான் கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே மறுரூபமாகிறத ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அப்படியே பார்க்குறேன். அந்த பார்த்த உடனே என் வாயிலேருந்து வர ஸ்டேட்மெண்ட், மறுரூபம் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அதில் யார் யார் எவ்வளவு, இன்னும் ஜூம் பண்ணோம்னா யார் யார் எவ்வளவு மறுரூபமாக இருக்காங்கன்றது அதில் அந்த விஷனில் தெரியுது. ஸோ நம்ம அந்த மறுரூபம் ஆகிறோம். அந்த வேர்டை கேட்க 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 as much as we hear, listen God's word and voice, we are being transfigured. அது பெரிய இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோம். எபிரேயர் 11:4 வசனத்தை கடந்திருக்கிறோம். இனி நிறைய நம்ம போவோம் கர்த்தர் சித்தமானா. 4வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். கோடு நீங்க எங்க போடணும் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே. தேசம் எங்க போடணும்? விசுவாசத்தினாலே ஒரு கோடு போடணும். சொந்த பைபிளா இருந்துச்சுன்னா ஓசியை வாங்கி ஜல்லி 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 கிழிச்சு கொடுத்துறாங்க. விசுவாசத்தினாலே ஒரு கோடு. அதுக்கப்புறம் கோடு போடாம வாசிங்க. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு, இப்ப கோடு எங்க போடணும்? செலுத்தினான். இப்ப கோடு போட்ட ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினான். கை தட்டுங்க. ஆமென். வேறு மாதிரி சொல்றேன். ஆபேல் விசுவாசத்தினாலே கொடுத்தான். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே சொல்லுங்களேன். கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் டீப்பரா வாசிக்கணும்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் கொடுத்ததை விட சிறப்பானதையும் மேன்மையானதையும் கொடுத்தான். அப்ப விசுவாசம் இருந்தா கொடுப்போம். எல்லாம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேண்டா, விசுவாசம் இருந்தா மற்றவங்க கொடுப்பதை பார்க்கிலும் மேன்மையானதை கொடுப்போம். Giving is a symptom of faith. Hallelujah. ஆவியானவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. டாக்டர்கிட்ட போறேன், உடம்பு சுடுது சார் அப்படின்றேன். டெம்பரேச்சர் பார்க்குறாரு, உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்றாரு. நான் சொல்றேன், இல்லை சார் உடம்பு சுடுதுன்னு. காய்ச்சல் இருக்கிறனால உடம்பு சுடுது அப்படின்ற. இந்த உடம்பு சுடுறது இட்ஸ் a symptom of fever. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, கொடுக்குறான்ல, அப்படி கொடுத்தான்னா அது எதுக்கான சிம்டம் தெரியுமா? உள்ள ஃபெய்த் இருக்குன்றது. You have any symptoms of faith? Giving is a symptom of faith. விசுவாசத்துடைய வெளிப்பாடு தான் கொடுப்பது. ஒருத்தன் கொடுக்குறான்னா உடனே கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு சிம்டம்ஸ் வெளிப்படுது. உள்ள விசுவாசம் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அவனுக்கு வெளிப்படும். If somebody gives, that means he has faith. ஒருத்தன் கொடுக்குறானா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றால் கொடுப்பது என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுவோம்.
திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டேன் நான். ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். உடனே ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, அது பலி சார், நீ எப்படி காணிக்கையோட சேர்க்கலாம், அது பலி அப்படின்ட்டாரு. சரி விடுப்பா, நாங்கள் வேற வசனம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற. கர்த்தர் சொன்ன வேற வசனத்துக்கே போகாத, அந்த வசனத்துல இருக்கு. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து. ஆமென் சொல்லுங்க. சோ ஃபெய்த் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஃபெய்த் ஆஃபரிங், கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. both are inseparable. இது ரெண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது. ஒருவனுடைய கொடுக்கின்ற அளவை வைத்து அவனுடைய விசுவாசத்தின் அளவை சொல்லிவிடலாம். அடுத்த வசனத்தை சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்அவுட் ஃபெய்த். விசுவாசம் மட்டும் இல்லாம நீ ஜெபிச்சாலும் சரி, நீ சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, நீ உபவாசம் எடுத்தாலும் சரி, நீ உருண்டு எந்திரிச்சாலும் சரி, இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். சிலர் பாருங்க, எல்லா வேலையும் பார்ப்பேன், 5:30 மணிக்கு பூசை பார்க்க கிளம்பிடுவாங்க, கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட. அந்த நாள் ஞாபகம் அப்படி நடந்துருவாங்க. ஆனா அங்க போன உடனே காணிக்கணும்னு பழைய நாள் நான் அப்படி எடுப்பாங்க பாருங்க. உடனே ஒரு சத்தம் வருது, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். எத்தனை பேர் வருஷ கணக்கில் கடவுளை ஒழுக்கமா தேடுறாங்க சார். ஆனா அவங்க சொத்து என்னன்னா, அவங்க சம்பாதிச்சது அவங்க சொத்து. ஆனா விசுவாசிக்கு சம்பாதிச்சது மட்டும் சொத்தா இருக்க கூடாது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. You must have supernatural. ஆமென். உன்ன ப்ராப்பர்ட்டி சூப்பர் நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதுக்கு தானே கடவுள் ஒருத்தர் வராரு உள்ள. உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்களுடைய சொத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க காட்ஸ் கிங்டமோட இணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நடக்குங்க. இன்னையில இருந்து நான் சொல்றேன், இயேசு நாமத்துல வாழ்க்கை நடக்கும். ஆமென், ஆமென். People who ever connected with God's kingdom and God's business, they will be blessed incomparably or super abundantly. ஒத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அந்த மிகப்பெரிய நோக்கத்தோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தையை நான் பிரசங்கிருக்கிறேன். வரும்போது பார்த்தேன், நிறைய கார்ஸ் இதெல்லாம் நின்றுகிட்டு இருந்துச்சு. இன்னும் இந்த டூ வீலரோட எண்ணிக்கையெல்லாம் குறையுது. ஆமென். கார்ஸோட எண்ணிக்கையெல்லாம் அதிகமாகுது. ஆமென். சொந்த வீட்டுக்கு போங்க. வீடெல்லாம் செண்டில் கட்டாதீங்க, ஏக்கரில் கட்டுங்க. முனி வசனத்தை, எவன் மந்தையை மேய்த்து பாலை குடியாதிருப்பான், எவன் திராட்சை தோட்டத்தை காத்து அதன் ரசத்தை பழத்தை புசியாதிருப்பான். இவைகள் ஒன்றை நான் அனுபவிக்கவில்லை. அதே மாதிரி பவுல் இருக்கிறதுல நான் சொல்றேன், எனக்கு உரிமை இல்லாததுனால அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு இடர்கள் இல்லாதபடிக்கு அப்படி இருக்கிறோம். நான் பெருமையாக சொல்றேன், என்னை சுற்றி என் கூட இருக்க என்னுடைய ஈவன் ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட வீடை விட என் வீடை விட என் ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட வீடுமே பெரிய வீடு. நான் திருப்தியாக இருக்கிறேன். ஆனால் இவைகளை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். உரிமையில் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் கட்டாமல் கூட இருக்கலாம். இன்னும் 10-15 வருஷத்துக்கு எனக்கு இதே போதும், நான் இருந்துருவேன். எனக்கு நீடு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உரிமை இருக்கிறது, அதை சொல்ல வரேன் நான். அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. Then only you are connected with God's kingdom, God's business. தேவனுடைய பிசினஸ் இணைக்கப்படுங்கள். இப்போ என்னன்னா, it is impossible to please God. அதாவது விசுவாசம் இல்லாமல் கடவுளை நீ எந்த ரூட்ல வந்தாலும் ப்ளீஸ் பண்ணவே முடியாது. நான் பார்த்துட்டேன் சார், என்னென்னமோ பண்ணுவாங்க சார். திறப்பின் வாசல்றாங்க, உபவாசம்ன்றாங்க, அப்படின்ற இப்படின்னா 15 நாள் காணிக்கல் பழைய 10 ரூபா எடுக்கிறான் பாருங்களேன். ஏன் ஆசீர்வதிக்கலன்னா பரலோகத்துல சத்தம் வருது, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள்.
செய்தியை அப்படியே ஜக்கா 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 நோட்ஸ் எடுப்பாங்க. ஒருத்தர் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான், அவர் சொல்றது அப்படியே எழுதுறான். எழுதிட்டு அவர் திரும்பி பிராக்கெட்ல தும்முகிறார்னு எழுதுறான். கர்த்தர் சொல்ல, இட் இஸ் இம்பாசிபிள் தம்பி, இட் இஸ் இம்பாசிபிள். உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். இதை எங்க எழுதுறாரு? காணிக்கை பத்தி எழுதும்போது எழுதுறாரு. அப்ப காணிக்கைக்கும் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. இல்ல இப்படி வரலாம், காணிக்கைக்கும் விசுவாசத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் வேற விஷயத்தை சொல்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எதிர்மறை வாக்கியமா மாத்தின எப்படி மாத்துவீங்க? விசுவாசம் இருக்கிற எவனும் தேவனை பிரியப்படுத்த முடியும். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பரிசுத்தவான்களை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஆனா ஃபெய்த் மட்டும் இருக்காது. நான் சொல்றேன், அவன் பரிசுத்தவானே இல்லைன்றேன். 10,000 ரூபாய் வச்சுட்டு 10 ரூபா ஒருத்தன் போடுறானா, நீங்க பரிசுத்தவான்னு சொல்றீங்களே, நான் அவன் பாவின்றேன். என்ன சார் காணிக்க போடாத எப்படி பாவின்? ஐயோ, நான் காணிக்க போடாதான் அவனை பாவின்னு சொல்லல. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்ன்றேன். நான் விசுவாசத்துல என்னுடைய செயல்பாடுகள் வரலனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பாவத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப ஏன் அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலனா? பைபிள் தெளிவா சொல்லிடுச்சு, இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள்ன்ற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. இம்பாசிபிள்னா ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இம்பாசிபிள். ஆமென். இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் without faith. My prayer, my self righteousness, sacrifice or whatever it may be, if it is without faith, அப்படினா it is impossible to please God. சிலர் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்திருப்பார்கள், கொடுப்பதை தவிர. அப்ப அவங்க கொடுக்கலனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க கடவுளை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று அர்த்தம். கடவுள் அப்படிதான் எடுக்கிறாரு. ஏன்டா எனக்கு ரூபா கொடுக்கலன்னா அவர் பேசல. தொட்டு பார்க்கிறார், சுடுதுன்னா காய்ச்சல் இருக்கு. சுடுறத வச்சு, உடம்பு சுடுறத வச்சு காய்ச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி காணிக்கையை வச்சு விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறார். விசுவாசத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, லெவல் ஆஃப் ஃபெய்த்தை கண்டுபிடிக்கிறாரு, அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப விசுவாசிக்கும் போது கடவுள் பிரியமா இருக்கிறார், இப்படி ஒரு வசனம் வருது. அதான் அர்த்தம். அதுக்கு விசுவாசி காட்டி தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசிச்சா கடவுளை பிரியப்படுத்தலாம். வேற வசனம் சொல்லவா? உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப பிரியம்ன்ற வார்த்தை இங்கேயும் வருது. இங்க சொல்றாரு விசுவாசம் இருந்தா பிரியமா இருக்கலாம்னு, அங்க சொல்றாரு உற்சாகமா கொடுத்தா பிரியமா இருக்கலாம்ன்றாரு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? உற்சாகமா கொடுக்கிறதாண்டா விசுவாசமேன்றாரு. ஜனங்களுக்கு பணத்தின் மீது இருக்கிற பிடிப்பு இந்த நாளிலே தளருவதாக, விடுதலை அடைவார்களாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது கூடாது என்று சொன்னார். So God wants you to please him by faith. இல்ல நான் விசுவாசமா தான் இருக்கிறேன். விசுவாசம்னா அப்ப ஒருத்தன் நேகரா நீர்வீழ்ச்சியில குறுக்க கயிறை கட்டி அந்த கயிறு மேல நடந்து போறேன், எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்டானா. 2 பக்கம் கரையில் ஆள் இருக்கிறாங்க. அவன் பக்கத்தில் இருக்க மரங்கரங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்ல பாறையில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம், நீ நடந்துருப்பான். நிறைய பேர் கையை கட்டல. ஏன்னா நேகரா நீர்வீழ்ச்சி உங்களுக்கு உலகத்தில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி. இவன் எப்படியா கடக்க போகிறான்? கயிறை கட்டி அந்த கயிறு மேல் நடந்து கடந்துட்டானான். எல்லாம் கை தட்டினாங்களாம் பயங்கரமாக. திரும்ப அங்கிட்டு இருந்து சொன்னானா, திரும்ப நான் இங்கிட்டு வர போகிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க நான் கரெக்டாக அந்த சைடு வந்து சேருவேன்னு. இங்கிட்டு இருக்கிற எல்லாம் சொன்னாங்க, கட்டாயம் நீ போயிடுவான்னு, கட்டாயம் நீ போயிடுவேன். அப்போ எவனாச்சும் ஒருத்தன் அவங்கள தூக்கிட்டு நான் நடக்கிறேன் நானா, எவனாச்சும் ஒருத்தன் வாப்பா அவங்கள தூக்கிட்டு நடக்கிறேன் நானா. அம்பிட்டு பேர் அப்படியே பேக்வேர்ட், ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக். They are not ready to என்ன சொல்ல lose their hands and leave their place. ஆனால் they say we believe. அவங்க எல்லாம் இந்த பின்னாடி இருக்கிற என்ன சொல்ல வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்க இடத்த உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி சிலர் இந்த ரூபா நோட்டை உறுதியாக பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சொல்ல ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன், மண்டையில் நடக்கணும் போட
உங்கள் தாத்தா அப்படி தான் இருந்தார், உங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், நீயாச்சும் மாறுன்னு பார்த்து நீ அப்படியே தான் இருக்கிற. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வளர்ப்பாராக. The major purpose is to be detached from the money bondage or money mind, or living as a money minded person. அதிலிருந்து விடுதலை ஆவது தான் விசுவாசத்தோட நோக்கம், கிவிங்கோட நோக்கம்.